ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஹியூமன் ஹிஸ்டரியிலே நாசா வந்து ஒரு வருஷமா உலகத்துல இது வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணப்பட்ட எல்லா யூஎஃப்ஓவையும், அதாவது வானத்துல ஏலியனை பார்த்துட்டேன்னு சொல்ற எல்லா விஷயத்தையும் கம்பைல் பண்ணி ஒரு 800 சைட்டிங்ஸை ஸ்டடி பண்ணி ஒரு பப்ளிக் மீட்டிங்கை முதல்ல நடத்தியிருக்காங்க. அந்த மீட்டிங்ல நாசா என்னென்ன ரிவீல் பண்ணியிருக்காங்கிறது தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நாசாவோட இந்த ஸ்டடி எதனால ஆரம்பிச்சிருக்குங்கிறதுலேருந்தே நான் வரேன். 2022 நடுவில் வந்து மிட் 2022 நாசா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை மேக் பண்ணாங்க. உலகத்தில் இந்த மாதிரி யூஎஃப்ஓஸ், அதாவது அன்னோன் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட நோட்டிங்ஸ், அதை வந்து நிறைய பேர் பார்க்கறது வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குது. இதில் நிறைய ரூமராக இருக்குது, நிறைய உண்மையாக இருக்குது, நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறாங்க. எது எப்படி அப்படிங்கிறத வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான, அதாவது பப்ளிக்குக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு பர்டிகுலர் இன்வெஸ்டிகேஷனை நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாசா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது எந்த காலகட்டத்தில் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் யூஎஸோட நேவி, அதாவது யூஎஸோட அஃபீஷியல் நேவல் ஃபோர்ஸ் வந்து ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஆமாம், இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 3 யூஎஃப்ஓஸை பார்த்துருக்கோம், 3 சைட்டிங்ஸ் வந்து யூஎஸோட நேவிக்கு நடந்திருக்குது. அது வந்து இது வரைக்கும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத விஷயங்களா இருக்குது. வானத்தில் ஏதோ பறக்கிற விஷயத்த ரொம்ப வேகமாக நினைச்சு கூட பார்க்க முடியாத ஸ்பீடில் போயிருந்துச்சு. அது ஒரு கேப்சியூல் மாதிரி இருந்துச்சு. இது என்னன்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு என்னன்னு தெரியலங்கிறதுனால அதை யூஎஃப்ஓ அப்படின்னு சொல்றோம். அன்னோன் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட், இல்லைனா வந்து யூஏபி, அன்னோன் அனோமலஸ் ப்ரொசீஜர் சம்திங், அது அன்னோன் அனோமலஸ் பார்ட்டிகிள், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பேர் வச்சுக்கிறாங்க. ஓகேவா, ஃபினாமினன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது வந்து ஒன்று வச்சுக்கிறாங்க. அது என்னன்னு எங்களுக்கு தெரியல. அதை வந்து ஏலியன்னு சொல்லலை, ஆனால் அது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ் மேலே ஒரு ஒயிட் கலர் பலூன் பறந்துட்டு இருந்துச்சு. அதை கூட வந்து நிறைய பேர் உடனே யூஎஃப்ஓ நினைச்சாங்க. பட் ஆக்சுவலி எண்டட் அப் லைக் சைனாவோட ஒரு வெதர் பலூன் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. ஸோ பேசிக்காக வானத்தில் பறக்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு என்னன்னு தெரியலன்னா அது யூஎஃப்ஓ அப்படின்னு சொல்கிறோம். நாசா என்ன சொன்னாங்கன்னா, அதை ஏலியனுக்காக நாங்கள் படிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்றதை தாண்டி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வானத்தில் ஒரு விஷயம் என்னன்னே தெரியாமல் பறந்துட்டு இருந்துச்சுன்னா அது போயிட்டு வர ஃப்ளைட்டுக்கு நல்லது கிடையாது. நாசாவோட பல முக்கியமான கோல்ஸ்ல ஒரு முக்கியமான விஷயம் வந்து சேஃப் ஏர் பேசேஜ், அதாவது வானத்தில் பறக்கிற ஃப்ளைட்ஸ் எல்லாம் வந்து நிம்மதியாக பறக்கணும். அதை என்ஷூர் பண்ணுறதும் நாசாவோட வேலை தான். ஸோ நாங்கள் வந்து யூஎஃப்ஓ நிறைய சொல்லிட்டு இருக்காங்களா, அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிற மாதிரி டிரான்ஸ்பரண்டா பப்ளிக் பார்க்குற மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் போட்டாங்க. அண்ட் இதுல வந்து ஒரு 16 பேர் கொண்ட ஒரு குழு இருக்கும். 16 people from different field. ஓகேவா, ஓஷனோகிராஃபர்ஸ் உள்ளுக்குள்ள இருக்காங்க, ஆஸ்ட்ரோபிசிசிஸ்ட் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய வேற ஃபீல்டில் இருக்கிற மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு வந்து ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த கமிட்டியோட ஒரே பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் பல பேர், யூஎஸ் நேவி, அப்புறம் பல நாடுகளில் இருக்கிற போலீஸ் ஃபோர்ஸ், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து வானத்தில் இது வரைக்கும் கடந்த 80 வருஷத்துல பல மொழிகள் வந்து நாங்கள் புரியாத ஒரு விஷயத்தை பார்த்துட்டோம். ஒரு ஃப்ளையிங் சாசரை பார்த்துருக்கோம், ஒரு லைட் வேகமாக போச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் எது உண்மையிலே ஏலியன்ஸ் ஏதாவது இருக்கா இல்லையா, இல்லை இந்த ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்லாம் என்னது அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுறதா நோக்கமாக இருந்துச்சு. அந்த கமிட்டி வந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 1 year கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஜூன் மாதம் இதை பற்றி ஒரு பப்ளிக்கான மீட்டிங்கை வந்து நாசா சொன்ன மாதிரியே வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி மீட்டிங்ஸ் வந்து இனிமேல் வருஷம் நடக்கும். அதோட முதல் மீட்டிங் இது. ஓகேவா, ஸோ அந்த 16 எக்ஸ்பர்ட் சயின்டிஸ்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட் ஹூ ஆர் சப்போஸ் டு ஸ்டடி திஸ் யூஎஃப்ஓஸ். ஓகேவா, இதை படிக்கக்கூடிய 16 வேற ஃபீல்டில் இருக்கிற மிகப்பெரிய சயின்டிஸ்ட் எல்லாருமே நேற்றுக்கு வந்து ஒரு அமர்வில் உட்காடுறாங்க. பப்ளிக்காக வந்து யாருனாலும் கேள்வி கேட்கலாம், இவங்க அதுக்கு பதில் சொல்லுவாங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் உட்காடுறாங்க. முதல்ல அவங்க பிரசன்டேஷன் ஒன்று மேக் பண்ணுறாங்க. அந்த பிரசன்டேஷனில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் செட் பண்ண ஃபோன் நம்பரில் மாதத்துக்கு 50லேருந்து 100 ஃபோன் கால்ஸ் வந்து எங்களுக்கு வரும். ஓகேவா, இந்த மாதிரி நான் வந்து ஒரு யூஎஃப்ஓ பார்த்துட்டேன், வானத்தில் வந்து ஒரு புரியாத ஒரு விஷயத்தை பார்த்துட்டேன்னு. பட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் அது என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேண்டமான விஷயங்களா இருக்குது. ஆனால் அதில் ஒரு 2லேருந்து 5% இந்த 50 to 100 கால்ஸ்ல வந்து ஒரு 2 to 5% வந்து உண்மையிலேயே புரியாத புதிரா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா புரியாத புதிரா இருக்குதுங்கிறதுக்காக நாட் ஆல்வேஸ் இட் நீட் பி ஏலியன்ஸ், அது வேற ஏதாவது ஒரு விஷயமாவும் இருக்கலாங்கிறாங்க. ஒரு சின்ன அனாமலி, ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இந்த மாதிரி நாங்கள் நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணோம். எது உண்மையிலே ஏலியன் அப்படின்னு தேடுறதுல வந்து, இல்லை யூஎஃப்ஓ என்னன்னு தேடுறதுல நாங்கள் நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆஸ்திரேலியாவில் ஒரு பர்டிகுலர் விஷயம் நடந்திருக்குது. ஒரு பர்டிகுலர் ரிசர்ச் லேப்ல இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் வந்து மத்தியான நேரத்தில் கரெக்டாக சில ரீடிங்ஸை வந்து எடுக்குது. இந்த ரீடிங்ஸ் வந்து எதனால இது எடுக்குது அப்படிங்கிறது வந்து யாருனாலுமே புரிஞ்சுக்க முடியல. இது வந்து ரிப்போர்ட் பண்ணப்பட்டுச்சு. இது வந்து ஒரு
வேற ஏதாவது ஒரு வேற்று கிரகத்துல இருந்து வர ரீடிங்ஸா அதுன்னு தேடி பார்த்தப்போ கடைசியில் அது என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிசர்ச் லேப்ல இருக்கிற மைக்ரோவேவ் அவன் இருக்குல்ல அதை வந்து மத்தியானம் திறந்து மூடிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. ஸோ அந்த வேவ்ஸ் வந்து இதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்லாம் தெரிய வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அண்ட் இதுக்கு முன்னாடி உலகத்தில் பல ரிப்போர்ட்டிங்ஸ் இருந்திருக்குது. அதில் ஒரு 800 விஷயங்கள் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். 800 மேஜர் ரிப்போர்ட்டிங்ஸ் எடுக்கிறப்போ அதுலேயுமே வந்து ஒரு 2 to 5% வந்து புரியாத புதிராக இருக்குது. மீதி 95% வந்து ரேண்டமான விஷயங்களா இருக்குது. ஸோ நாங்கள் தேடினது வந்து ஒரு மிகப்பெரிய வைக்கோல்ல ஒரு சின்ன நீடில் தேடுற மாதிரி, ஒரு ஹேர் ஸ்டாக்ல வந்து ஒரு நீடில் தேடுறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு கடல்ல போய் ஒரு துகள் மண்ணை மட்டும் வெளியே எடுக்கணும், அது கரெக்டாக எடுக்கணும்னு சொன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் தேடணும். வீடியோ என்ன சடனா நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க, இதுவும் நம்ம சேனல் தான். பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ். ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ற சேனல். நீங்க ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனல்ல ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.